ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் புவன்னா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, தெலுங்கானாவில் போனாலு ஃபெஸ்டிவல் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஃபெஸ்டிவலை திருநங்கைகள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அவங்க மாத்திரம் இல்லை, ஒரு வீட்டில் இருக்கிற லேடிஸ்களும் அவங்கவுங்க வீட்டில் இது செலிப்ரேட் பண்ணுவாங்க. செலிப்ரேட் பண்ணிவிட்டு கோயிலுக்கு அந்த பானையை எடுத்துகிட்டு வருவாங்க. இது தெலுங்கானாவில் மாத்திரம்தாங்க இந்த மாதிரி செய்வாங்க. இதை போனாலு பண்டகன்னு சொல்லிட்டு இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. பானை மேலே அம்மன் முகம் வரைஞ்சி மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பானையில் சாதம், மஞ்சள், பால், சர்க்கரை, முக்கியமாக வேப்பிலை இலையெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. எதுக்காக இந்த மாதிரி இவங்க செய்கிறாங்கன்னா, தன்னோட பசங்களுக்கும் சரி ஊருக்கும் சரி எந்த வித நோயும் வராமல் இருக்கிறதுக்கும், மழை நல்லா பெய்யறதுக்கும், ஊர் நல்லா சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி இவங்க செய்கிறாங்க. இங்கே பாய்ஸ் இந்த மாதிரி வேஷம் போட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, திருநங்கை அவர்கள் இந்த மாதிரி அம்மன் மாதிரி வேடம் போட்டுட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஏன்னா அம்மன் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. என் பசங்க கூட ஆசீர்வாதம் இந்த மாதிரி வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோயிலுக்கு வெளியில் ராட்னெல்லாம் இருந்ததுங்க. அது மட்டும் இல்லை, நிறைய கடைங்க கூட போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வளையல்ஸு, மோதிரம் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு கலர் கலர் பொம்மைங்க, பலூன்ஸுங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்தது. என் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.